விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம். விஜயை முதல்வர் ஆக்குவார்களா தமிழக மக்கள்? விரிவான அலசல். விஜய் இன்னைக்கு 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க முன்னணி நடிகர். முன்னணி நடிகர்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் 4 பேரும் கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாயிலேருந்து 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. உச்சக்கட்ட நடிகர்கள். முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டேன், ஆனால் 26வது வருஷம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய கட்சி போட்டியிடும், நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கார். முதல்ல சினிமாவை பார்த்துட்டு அப்புறம் அரசியலுக்கு போவோம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், அப்போது அவருக்கு மார்க்கெட் இல்லை. நடிகர்கள் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் அவருக்கு படம் ஓடலை. உலகநாயகன் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடலை. விக்ரம் படத்தில் அரசியல் இல்லாத காரணத்தினால் படம் ஓடிச்சு. கேப்டன் விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு எந்த படமும் ஓடலை. அரசியல் கட்சி தலைவராக முழுமையாக மாறிவிட்டார். புரட்சித் தலைவரின் கலைவாரிசு என்று புரட்சித் தலைவராலே சொல்லப்பட்ட கே பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி என்ன ஆச்சுன்னு அவருக்கே தெரியாது, அனாதை ஆகிவிட்டது. இப்போ அவர் எந்த கட்சியிலையும் இல்லாமல் ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் இயக்குநராகவும் தொகுப்பாளராகவும் இருக்கிறார். பாண்டியராஜன் திடீர்னு திமுகவில் போய் சேர்ந்தார். 2 நாளில் மறுபடியும் வந்துட்டார். ஏன்னா திமுகவில் சேர்ந்தால் மார்க்கெட்டு போய்விடும் என்ற ஒரே காரணத்திற்காக திரும்ப வந்து விட்டார் பாண்டியராஜன். பாண்டியராஜன் திமுகவில் சேரும்போது நான் அவருடன் முக்தா சீனிவாசன் இயக்கிய படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு தெரியும். நடிகர் எஸ்.எஸ். சந்திரன் தான் பாண்டியராஜனை கூட்டு போய் திமுகவில் சேர்த்தார். அப்புறம் அவராகவே பாண்டியராஜனாகவே திமுகலேருந்து விலகிட்டார். இப்போ அவர் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. ஆனால் அவங்க மாமா அவினாசிமணி புரட்சியில் எம்ஜிஆரிடம் பணியாற்றியவர், அதிமுகவில் இருந்தவர். சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடலை. அதுக்கப்புறம் வில்லனை நடித்தார், கதானை நடித்தார். ஏன்னா அவர் சொந்த கம்பெனி வச்சுருக்கிறாரு. ஆனால் அவருடைய கட்சி இப்போ எந்த கட்சியில் கூட்டணி சேர போகிறாங்க? பாஜக அணியிலையா, திமுக அணியிலையா, அதிமுக அணியிலையா? எல்லா கட்சிக்காரனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிட்டு. ஆனால் இனிமேத்தான் பேச போகிறார் சரத்குமார். அவருடைய கட்சி அந்த நிலைமையில் இருக்குது. ஒரு காலத்தில் நாட்டாம படம் அவ்வளோ வசூல் பண்ணிச்சு. ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு சரத்குமார் மார்க்கெட் இல்லாமல் போய்விட்டார். ஆனால் சமீபத்தில் ஒரு காமெடி பேச்சு சொன்னார். எங்கள் மாமியார் என்னை தமிழ்நாட்டு முதலமைச்சராக பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க மாமியார் நினச்சா மட்டும் போதுமா? ஜனங்க ஓட்டு போட வேண்டாமா? இப்படியாக நடிகர்கள் எல்லோருமே கட்சி ஆரம்பித்த பிறகு மார்க்கெட்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி 130 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு விஜய். விஜயுடைய அரசியல் பிரவேசம், நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், ஒரே ஒரு படத்தில் நடிப்பேன் என்று சொல்லியிருப்பது சினிமா உலகுக்கு பெருத்த நஷ்டம் என்று விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கார். ஏன்னா சினிமாவுடைய வியாபார வித்தகர் திருப்பூர் சுப்பிரமணியம். உண்மையிலே விஜயுடைய கால்ஷீட்டுக்காகவும் அவரை வைத்து இயக்குவதற்காகவும் நிறைய இயக்குநர்கள் வரிசையில் நின்றுட்டுருக்காங்க. எனவே 130 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 படம் மினிமம் 2 படம் நடிப்பார். அப்போ யோசிச்சு பாருங்கள், 260 கோடி ரூபா வேண்டான்னு சொல்லிவிட்டு மக்கள் சேவைக்காக வருகிறார் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறார்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களும் சினிமா தயாரிப்பாளர்களும் தியேட்டர் அதிபர்களும் விநியோகஸ்தர்களும் விஜய் சினிமாவை விட்டு விலகி அரசியலில் ஈடுபடுவது எங்களுக்கு நஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பற்றி விஜய் கவலைப்படுவாரா என்பது தெரியவில்லை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் யாருடனும் கூட்டணி அமைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 1967 காங்கிரஸ் தோற்றது, பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். ராஜாஜி நடத்திய சுதந்திரா கட்சியினுடைய கூட்டணி அமைத்தார். ஆனால் தனிப்பெரும்பான்மை வந்ததும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லிவிட்டார் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சியாளர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி தொடர்ந்து அனைவருமே முதலமைச்சர் ஆனது கூட்டணி ஆதரவோடு தான். கூட்டணி ஆதரவில்லாமல் மேற்கண்டவர்கள் முதலமைச்சர் ஆகவில்லை.
எனவே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது மக்களால் விரும்பப்பட்டு அவர்களும் ஏற்றுக்கொண்டு ஓட்டு போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. தொகுதி பங்கீடு மாதிரி பண்ணிடுவாங்க. கேப்டனும் ஜெயலலிதா தயவால் தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். கூட்டணி இல்லைன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிருக்க முடியாது. ஒரே ஒரு சீட்டும் ஜெயிச்சார் விருத்தாசலத்தில். அடுத்த தேர்தல் அதுவும் இல்லை. எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், எவ்வளவுதான் மக்கள் செல்வாக்குள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் காங்கிரஸுடன் கூட்டணி அமைத்துத்தான் முதலமைச்சரானார். அதே போல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துத்தான் ஜெயலலிதா முதலமைச்சரானார். இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது விஜய் எப்படி தனியாக தேர்தலில் நின்று கோட்டைக்கு முதலமைச்சராக போவார் என்பது ஒரு கேள்விக்குறி. சரி, அடுத்தது, நான் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கிறார். ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னால் அதிமுகவில் உள்ள மந்திரிகளும் ஊழல் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் உள்ளவர் ஒரு அமைச்சர் பதவி விட்டே விலகிட்டார். ஒருத்தர் கேஸை சந்திச்சுக்கிட்டு ஒரு வருஷமாக மந்திரி பதவியில் இருக்கார். ஆக அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஊழல் தான். மீதி இருக்கிறது பாஜக. இப்போது திமுகவுக்கும் எதிராக பேச வேண்டும் விஜய், அதிமுகவுக்கும் எதிராக பேச வேண்டும் விஜய். இப்போ எல்லா ஊர்லேயும் குக்கிராமங்களிலும் தெருக்களிலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கிளைகள் இருக்கிறது. அதே போல் எம்ஜிஆர் தன்னுடைய மன்றங்களை அதிமுக அலுவலக கட்சியாக மாற்றினார். அதே போல் எல்லா நடிகர்களும், கேப்டன், சிவாஜி கணேசன், உலகநாயகன் கமலஹாசன் எல்லாருமே தன்னுடைய மன்றங்கள் அவருடைய கட்சியில் சேர்ந்தன. விஜயை கட்சி ஆரம்பித்த பிறகும் விஜய் நற்பணி மன்ற இயக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக சேருவாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு இருப்பது உண்மைதான். ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்பது கேள்விக்குறி. ஏன்னா விஜய் ஸ்டைல் பிடிக்கும், விஜய் டான்ஸ் பிடிக்கும், விஜயுடைய மாடுலேஷன் பிடிக்கும் என்று அவர் நடித்த படங்களை விரும்பி பார்ப்பார்கள் ரசிகர்கள். ஆனால் அந்த ரசிகர்கள் 100க்கு 100 பேர் அப்படியே தமிழக வெற்றி கழகத்தில் சேருவாங்களா? சந்தேகம்தான். அந்த ஒரு விஷயத்தில் எம்ஜிஆர் சூழ்நிலை அவருக்கு உதவியது. திமுக மேலே ஒரு ஊழல் அரசு என்று மக்கள் நம்பினார்கள். அவர் கணக்கு கேட்டார். அந்த சூழ்நிலை அவருக்கு உதவியது. அவர் முதலமைச்சரானார். இப்போ அந்த சூழ்நிலை இப்போ வரல. அதனால தான் புத்திசாலித்தனமாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை விஜய் கட்சி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடன்னு சொல்லிட்டாரு. சரி, ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கிறார் விஜய். பாராட்ட வேண்டிய விஷயம், கைத்தட்ட வேண்டிய விஷயம். ஆனால் விஜய் நடித்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிற 3 நாள் 300 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபா விற்கிறாங்களே, அது ஊழலாக இல்லையா? ஏன் இதுவரை விஜய் தடுக்கவில்லை? நான் நேர்மையான ஆளுப்பா. அப்போ நீ 300 ரூபா டிக்கெட்டை 300 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஏன் விஜய் வற்புறுத்தவில்லை? சரி, இது வரைக்கும் வற்புறுத்தலை. இப்போ கோட்டு படம் வருது இல்லை, அந்த படத்துமே டிக்கெட்டு 3000 ரூபா வைக்காமல் இருப்பீங்களா? தியேட்டர் அதிபர்கள்ட்ட உங்கள்கிட்ட அந்த அளவு செல்வாக்கு இருக்கா? 130 கோடி ரூபா உங்களுக்கு எப்படி கொடுக்குறான்? அந்த 300 ரூபா டிக்கெட்டை 3000 விற்கிறனால கொடுக்குறான். உண்மை தானே? ஏன் அந்த ஊழலை தடுக்கவில்லை? உங்கள் படத்தினுடைய டிக்கெட்டே கள்ள மார்க்கெட்டில் விற்கான், அது ஊழலா இல்லையா? இதை கேட்பாங்களா இல்லையா? எப்படி ஊழலை ஒழிக்க போகிறீர்கள்? அதற்கான திட்டமிடல் என்ன? விதிமுறைகள் என்ன? சொல்லுங்கள். அடுத்தது, முதல்ல உன் வீட்டை பாரு, அப்புறம் தெருவை பாரு, அப்புறம் நாட்டை பாருன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் நிலைமை என்ன? உங்கள் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு இருக்கார். நீங்கள் இவரை போய் பார்க்கல. 3 மாதம் கழித்து போய் பார்த்தீங்க. உங்கள் அப்பாவோடையும் அம்மாவோடையும் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறதா? விஜயை பார்த்து நான் கேட்கல, மக்கள் கேட்பாங்கள்ல. எப்பா, உன்னை வளர்த்த எஸ்.ஏ. சந்திரசேகர் உங்கள் அப்பா மேலே கேஸை போட்ட. உங்கள் அம்மா சோபா சந்திரசேகர் மேலே கேஸ் போட்ட யார்? விஜய் தானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா? உண்மை. அடுத்தது, நீங்கள் காதலித்து உங்கள் மனைவி சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டீர்கள்.
ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் மனைவி சங்கீதாவோட சேர்ந்து வாழ்கிறீர்களா? அந்த மாதிரி லண்டனில் இருக்காங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது உங்கள் மனைவியுடன் பேசி பழகி வாழ்ந்து? சரி, உங்கள் மகள்கிட்ட உங்கள்கிட்ட தொடர்பு எப்படி இருக்குது? ஜனங்க கேட்பாங்க. நீங்கள் நடிகராக இருக்கும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, அரசியல் கட்சி தலைவராகிவிட்டீர்கள். தளபதி விஜயிலிருந்து மாறி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிவிட்டீர்கள். மைக்கில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசும்போது 4 பேர் எழும்பி கேட்பான், பதில் சொல்லணும்ல. உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியாக வைத்துக்கொள்ளவில்லை, நல்ல குடும்பத் தலைவனாக நடக்கவில்லை. ஆமாவா இல்லையா? விஜய் எனக்கு பிடித்தவர். விஜய் கட்சி ஆரம்பித்ததை நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு விமர்சகனாக இந்த கேள்வி ஜனங்க கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நண்பர் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார்? இதை ஒரு பத்திரிகையாளனா ஒரு விமர்சனாக கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? முதல்ல நாம் ஒழுக்கமாக நடந்துக்கணும், அப்புறம் மற்றவங்க ஒழுக்கத்தை பற்றி பேசணும். முதல்ல நாம் ஊழல் இல்லாதவனா நடக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்க ஊழலை பற்றி பேசணும். இப்படி ஊழல் என்று கை காமிக்கும் போது இந்த விரல் கை காமிக்கும்போது மீதி 4 விரலும் நம்மளை பார்க்கும். இதை ஏன் உணர விஜய் மறுத்து விட்டார்? இதுதான் கேள்வி. ஒருவேளை சட்டசபைக்கு தேர்தலுக்கு முன்னால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை விஜய் சொல்வாரே ஆனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா விஜய் உழைப்பால் உயர்ந்தவர். இவ்வளவு பெரிய தொகையை சம்பளமாக பெற்றுக்கிட்டு அந்த சம்பளம் வேண்டாம், நான் ஜனங்களுக்கு சேவை செய்ய வருகிறேன், ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிற அந்த கோஷம், அந்த முழக்கம் வரவேற்கத்தக்கது, பாராட்டுவதற்குரியது. ஆனால் இதுக்கு இடையில் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை சொல்லி அந்த பிரச்சனைகளை முடிவு கட்டி தீர்வு வந்த பிறகு நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. ஆனானப்பட்ட கமலஹாசனே தனியாக ஊழலை ஒழிப்பேன்னார். இப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ கட்சி அடமானம் வச்சுட்டு அவர் இப்போது இந்தியன் டு அமெரிக்காவில் ஷூட்டிங்கில் இருக்கார், அடுத்தப்போ ரஷ்யா போகிறார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அவர் பார்ட்டி அரசியல்வாதி ஆகிட்டார். நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாகி தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்.